மழை பெஞ்சிட்டு இருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது. மழை பெய்ய ஸ்டாப் ஆகுமாவே இருந்துச்சுங்க. நைட்டு டின்னருக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ண போகிறேன். யூஷுவல் எப்பயும் பண்ணுற பொட்டேட்டோ மசால் மாதிரி தான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் துருவின தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டி ஆகிடும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் அக்கா இந்த மாதிரி தான் வைப்பா. ஸோ அவளோட ரெசிபி தான் இது. ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூரியும் குருமாவுங்க. நம்ம எப்போவும் பண்ணுற குருமாவை விட இது கொஞ்சம் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.